முகத்தை மூடியபடி வருகிறார்களே, அவர்களா மருது சகோதரர்கள்? ஆமாமா. மறவர் குல மாணிக்கங்களான மருது சகோதரர்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். அசையாதீர்கள். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு உங்கள் நாட்டில் மட்டும்தான் ஒற்றர்கள் இருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த பரந்த பாரத தேசம் முழுவதிலும் பல ஒற்றர்கள் இருக்கிறார்கள். வல்லத்தரையா, உனக்கு நான் நன்றி சொல்லத்தான் வேண்டும். எங்கெங்கோ எப்படியோ நாங்கள் முயன்றும் பிடிக்க முடியாத இவர்களை மேலூர் பாதையில் கொண்டு வந்து என்னிடம் தாரை வார்த்திருக்கிறாயே. இது உண்மையிலேயே எங்கள் எதிரியை பிடிக்க உதவிய மேலான ஊர்தான், மேலூர்தான். என்ன மருது பாண்டியர்களே, நீங்கள் என்ன பாண்டிய நாடு முழுவதற்கும் அரசர்களா? இனி எங்கள் சிறைச்சாலை தான் உங்களது சாம்ராஜ்யம். உங்களுக்கு நான் கொடுக்க போகும் தண்டனையை பார்த்த பிறகு எவருக்கும் எங்களை எதிர்க்கும் துணிச்சல் வரவே கூடாது. என்னிடம் பிடிபடுவதற்காகவே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். இன்னும் எதற்கு முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? மார்க், கர்னல், இவர்களின் முகத்திரையை கிழித்தெறி. எஸ் கர்னல். இவர்கள் மருது பாண்டியர்கள் இல்லை. வேற அர்த்தம் மருது பாண்டியர்கள். நாங்கள் மருது பாண்டியர்கள் என்று யார் சொன்னார்கள்? நாங்கள் வல்லத்தரையருக்காக திருப்பத்தூர் காளிக்கு பூஜை செய்ய வந்திருக்கிறோம். வாட்? பூஜை செய்யவா? ஆமாம். பிறகு எதற்கு முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பூஜை பொருட்களை கொண்டு வரும்போது அதில் எங்கள் மூச்சு காற்றோ வாயின் எச்சிலோ படாமல் இருக்க எங்கள் முகத்தை மூடிக்கொள்வது எங்கள் வழக்கம். இந்த மூட்டையில் பூஜை பொருட்களும் பழங்களும் தான் உள்ளன. நீங்களே பாருங்களேன். இப்பொழுதாவது நம்புகிறீர்களா? மார்க், இவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். மேலூர் வழியாக போவதாக போக்கு காட்டிவிட்டு அந்த மருது சகோதரர்கள் காத்தாம்பூர் வழியாக திருப்பத்தூருக்கு சென்றிருக்க வேண்டும்.
இனியும் நாம் தாமதிக்க கூடாது. கம், லெட்ஸ் கோ மார்க். எஸ் கம். வானம் காத்த மறவர்களே, நாட்டை காக்க வந்த வீரர்களே, எதிரிகளை அதிர வைக்கும் இளம் சிங்கங்கள், சுண்டனோடு முண்டனையும் மண்டமதிர கொன்ற காளியே போற்றி போற்றி. சும்பனை நிசும்பனை கணத்தினில் வதைத்திடும் கௌசகி போற்றி போற்றி. மகிஷாசூரன் தன்னை திரிசூலத்தால் கொன்ற துர்க்கையே போற்றி போற்றி. ஒற்றவை தேவியாய் அற்புதம் நிகழ்த்திடும் காளியே போற்றி போற்றி. Soldiers! Don't move! Soldiers, இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள். நாம் அனுப்பிய ஆட்கள். இவர்கள் போகட்டும்.
மானம் காத்த மறவர்கள். மார்க், இவர்கள் யார் தெரியுமா? வீரம் நிறைந்த பாண்டியர்கள், மருது பாண்டியர்கள். ஆனால் பயந்து பயந்து மறைந்து மறைந்து இங்கு வந்திருக்கிறார்கள். அதுவும் எப்படி? முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு. இவர்கள் நாச்சோ பெண்கள் தான் முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு வருவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரிலும் பார்த்திருக்கிறேன். இப்போது இவர்கள் முக்காடு போட்டுக்கொண்டால் என்ன பொருள்? என்ன பொருள்? நம்மை ஏமாற்றுகிறார்களாம். இப்படியெல்லாம் செய்தால் நமக்கு ஒன்றுமே தெரியாதாம். முட்டாள்களே, புகை நுழையாத இடத்திலும் இந்த அக்னியும் நுழைவான் என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்களா? அந்த மூடன் வல்லத்தழையன் மேலூர் வழியாக உங்களை அழைத்து வரப்போவதாக போக்கு காட்டி திசை திருப்பினால் நாங்கள் ஏமாந்து விடுவோமா? இப்போது வசமாக அகப்பட்டுக் கொண்டீர்களா? இனிமேல் எப்படி உங்களால் தப்பிக்க முடியும்? உங்கள் நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறதாமே. வாட்ஸ் தட்? அதாவது முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்கு? எங்களிடம் அகப்பட்ட பிறகு இந்த முகத்திரை எதற்கு? மார்க், ரிமூவ் இட். ஆகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. சின்னம்பலம் கர்த்தாகப்பன். What is this? மருது சகோதரர்கள் இங்கு வரவில்லையே. வந்தார்கள். பூஜையை முடித்து விட்டார்கள். No! It is not possible. இதை நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினால் என்ன, நம்பாவிட்டால் என்ன? ஆனால் நடந்தது இதுதான். அவர்கள் எங்கே இருந்தார்கள்? இதோ இங்குதான், காளிக்கு அருகில் இருந்தார்கள். என்ன உளறுகிறாய்? நான் அனுப்பிய 2 பூசாரிகள் தானே இங்கு இருந்தார்கள். அவர்கள்தான் மருது சகோதரர்கள். தங்களின் கரத்தாலேயே தன் தெய்வத்திற்கு பூஜை செய்துவிட்டு சென்றார்கள். அவர்களுக்கு உன் வீரர்களால் எந்த தொல்லையும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நீயே அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். நாங்கள் இருக்கும் வரை உன்னால் ஒருபோதும் மருது சகோதரர்களை நெருங்க முடியாது. கட்டபொம்மனை காட்டிக் கொடுக்க ஒரு தொண்டைமான் இருந்ததால் பரங்கியரால் அவனை நெருங்க முடிந்தது. திப்பு சுல்தானை உடனிருந்த ஒரு துரோகியே பிடித்துக் கொடுத்ததால் அவர் மடிய நேர்ந்தது. ஆனால் எங்கள் மருது சகோதரர்கள் வீரத்தால் மட்டும் உயர்ந்தவர்கள் அல்ல, விவேகத்திலும் உயர்ந்தவர்கள். எந்த நேரத்தில் எவரை கொண்டு எதை சாதிக்க வேண்டும் என்று நன்றாக அறிந்தவர்கள். அக்னியோ, மருது சகோதரர்கள் உன்னிடம் அகப்படுவார்கள் என்று ஒருபோதும் கனவு காணாதே. அவர்களை சுற்றி அம்பலக்காரர்கள் எனும் கோட்டை சுவர் வலிமையோடு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாளுக்கு வேலி அவர்களுக்கும் வேலியாக இருந்து வெள்ளையர்கள் நீங்கள் நெருங்காதபடி பாதுகாப்பார். வாதப்பா. ஆகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி.
நன்றாக ஏமாந்தான் அந்த கர்னல் அக்னியோ. காட்டாம்பூரிலும் மேலூரிலும் திருப்பத்தூரிலும் சூழ்ந்து கொண்ட ஆங்கிலேய படை வெறும் கையோடு திரும்பிச் சென்றதா? வாளுக்கு வேலை, நீயும் உன் தம்பி கருத்து ஆதப்பனம் செய்திருக்கும் இந்த சாதனையை காலம் என்றும் மறக்காது. மருது பாண்டியர்கள் மீது பக்தி கொண்ட ஒவ்வொருவரும் அவர்களை பாதுகாத்தவர்களை நன்றியோடு போற்றி துதிப்பார்கள். இதில் என் பங்கு என்று எதுவும் இல்லை. அண்ணன் எதை செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்தேன், அவ்வளவுதான். இவ்வளவு அருமையாக திட்டம் தீட்டி செயல்படுத்தியவர் எனது அண்ணன் தான். அப்படியும் இதில் எல்லாமே என் பங்கு என்று சொல்ல முடியாது ஆதப்பா. சரியான நேரத்தில் பொருத்தமான திட்டத்தை வடித்து தந்தவர் ஊமைத்துறையார்தான். நான் என்ன பெரிதாக செய்து விட்டேன்? இப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்று ஆலோசனை கொடுத்தேன், அவ்வளவுதான். ஆனால் அதை நீ ஏற்றுக்கொண்டு அங்கிருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றங்களை செய்து சிறப்பாக செயல்படுத்தினாயே, அதனால்தான் இந்த வெற்றி கிடைத்தது. பாதையை காட்டியது நானாக இருக்கலாம், அதில் பயணம் செய்து வெற்றி கண்டது நீதானே வாளுக்கு வேலி. இப்படியே ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி? எப்படியோ மருது சகோதரர்களுக்கு எந்த சங்கடமும் நேராமல் காப்பாற்றி குலதெய்வ வழிபாட்டையும் சிறப்பாக நடத்தி வைத்து விட்டு வந்திருக்கிறீர்களே, இதற்கு ஈடாக இதை சொல்ல முடியும்? இனி மருது சகோதரர்களை எவரும் எதுவும் செய்துவிட முடியாதல்லவா? அது போதும் எனக்கு. அண்ணா, மருது சகோதரர்களை பாதுகாக்கும் பொறுப்பை வழங்குவதற்காக வாளுக்கு வேலியையும் வல்லத்தரையனையும் அழைத்து தாங்கள் பேசிய போது வல்லத்தரையன் பிடிவாதமாக வாளுக்கு வேலி விலகி நிற்கும்படி செய்தார். தாங்களும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். பிறகு வாளுக்கு வேலி எப்படி அதில் ஈடுபட்டார்? வல்லத்தரையனிடம் மருது பாண்டியர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியை விட, வாளுக்கு வெளியை விட தான் சாமர்த்தியசாலி என்று காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் மேலோங்கி இருந்தது. அதனால் ஒரு பதற்றத்தோடு செயலில் இறங்குவான் என்று நினைத்தேன். அப்படித்தான் நடந்தது. எதை சொல்கிறீர்கள்? தான் இதை எப்படி நிறைவேற்றப் போகிறேன் என்பதை பற்றி அவன் ஒரு வரைபடம் அனுப்பியிருந்தான். அதில் நேரான பாதையை விட்டு சம்பந்தமே இல்லாத பாதையில் செல்வதாக குறிப்பிட்டிருந்தான். அத்தோடு அது உறங்காப்புலியின் துணையோடு உருவாக்கப்பட்ட திட்டம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நிச்சயமாக அது சரியாக வராது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஓ, அதனால்தான் வாளுக்கு வேலியை கொண்டு மாற்று திட்டத்தை உருவாக்கினீர்களா? ஆம் சிவத்தையா. அதே நேரம் வல்லத்தரையின் திட்டம் தவறானது, அது பலன் தராது என்று நான் நினைக்கிறேன் என்பதை வல்லத்தரையனுக்கு தெரியாமல் பாதுகாத்தேன். அப்படி நான் அந்த திட்டத்தை பற்றி சந்தேகப்படுவதாக காட்டிக்கொண்டால் அவனுக்கு வாளுக்கு வேலிதான் என்னை குழப்புகிறான் என்று தோன்றும். வல்லத்தரையனை குழப்புவது உறங்காப்புலி என்பதை அவன் உணராத வரை அவனிடம் எதையும் சொல்லி பயனில்லை என்று புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு கூர்மையாக கவனித்து திட்டம் தீட்டி இருக்கிறீர்கள். வல்லத்தரையன் உருவாக்கிய திட்டம் உபயோகமற்றது என்று நான் கருதுகிறேன் என உறங்காப்புலிக்கு தெரிந்தால் போதும், அவன் எச்சரிக்கை அடைந்து வேறேதேனும் செய்ய துணிவான். அதனால்தான் அது மிகச்சிறந்த திட்டம், அப்படியே செய்யுங்கள் என்று ஓலை அனுப்பினேன். வல்லத்தரையன் அவன் திட்டப்படி செய்து கர்னல் அக்னியுவால் சூழப்பட்ட பிறகுதான் அது தவறான திட்டம் என்பதை உணர்ந்திருப்பான். தான் ஏமாந்து விட்டோம் என்பதை அவன் அறிந்திருப்பான். இப்பொழுது உண்மையிலேயே ஏமாந்தது நான் தான் வாளுக்கு வேலி. என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் ஏன் ஏமாற்றம் அடைய வேண்டும்? மருது சகோதரர்கள் தப்பித்ததில் தங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? இதோ பார் வாளுக்கு வேலி, மருது சகோதரர்கள் மீது நம்மை விட அதிகமான ஈடுபாடும் நம்பிக்கையும் வைத்திருப்பவர் வெள்ளையர். ஆங்கிலேயருக்கு எதிராக மருது சகோதரர்கள் விடுத்திருக்கும் அறிக்கையை வரிக்கு வரி ஒன்று விடாமல் சொல்கிறார் வெள்ளையர். அதை கேட்டு நானே அயர்ந்து போனேன். பிறகு ஏன் தான் ஏமாந்ததாக சொல்கிறார்? மருது சகோதரர்களை காப்பாற்றும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் வெள்ளையரிடம் சொல்லவே இல்லை. அதனால்தான் சித்ரா பௌர்ணமி அன்று நான் தவித்து போனேன். என்ன ஆகுமோ ஏது நேருமோ என கலங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னிடம் வாளுக்கு வேலி இதில் ஈடுபட்டிருப்பதை சொல்லியிருந்தால் நான் எந்த அளவுக்கு கலங்கி இருக்க மாட்டேன் அல்லவா? ஏன் அதை என்னிடம் மறைத்து விட்டாய் ஊமைத்துறை? தாங்கள் பெயரில் மட்டும் வெள்ளையர் அல்ல, உள்ளத்திலும் வெள்ளைதான். எதையும் மறைக்க தெரியாதவர், மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர். அங்கு ஏதேனும் தெரிந்து கொண்டால் இங்கு வந்து சொல்லிவிடுவீர்கள். இங்கு ஏதேனும் பேசிக் கொண்டிருந்தால் அங்கு சென்று கொட்டி விடுவீர்கள். இந்த இறுக்கமான சூழ்நிலையில் வல்லத்தரையனிடம் சென்று உன் திட்டத்தில் ஊமைத்துறைக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் வாளுக்கு வெளியிடம் அந்த பொறுப்பை தந்துவிட்டார் என்று சொன்னால் அந்த ஆத்திரத்தில் வல்லத்தரையனே மருது சகோதரர்கள் பிடிபடும் சூழ்நிலையை ஏற்படுத்திவிடக்கூடும்.
இல்லை இல்லை, வல்லத்தரையனை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். வல்லத்தரையன் வாளுக்கு வேலியிடம் தனிப்பட்ட முறையில் வஞ்சம் வைத்திருப்பவன் என்பது உண்மைதான். ஆனால் மருது சகோதரர்கள் மீதும் உன் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவன், தேசபக்தி உள்ளவன். அவன் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டான். வல்லத்தரையனின் நாட்டுப்பற்றையோ மருது சகோதரர்கள் மீது வைத்திருக்கும் பக்தியையோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை வெள்ளையரே. ஆனால் அவன் இதை பற்றி மனக்குமுறலோடு உறங்காப்புலி முன் பேசினால் போதும். பேசத்தான் செய்வான். அதன் பிறகு அந்த செய்தி அக்னியோவிற்கு சென்றுவிடும். அதைத்தான் அவர்கள் பிடிபடும் சூழ்நிலையை வல்லத்தரையன் ஏற்படுத்தி விடுவான் என்றேன். அது உண்மைதான். எப்படியோ நாம் நமது திட்டத்தில் வெற்றி பெற்று விட்டோம். மருது சகோதரர்களை காப்பாற்றி நல்லபடி அவர்களது குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றி அவர்கள் இங்கிருந்து செல்ல வழிவகுத்து விட்டோம். ஆனால் எனக்குள்ள சங்கடமெல்லாம் இதனால் வல்லத்தரையனுக்கு என்மேல் உள்ள வஞ்சம் அதிகமாகிவிடக் கூடாதே என்பதுதான். என்னை மேலும் பகைவனாக கருதிவிடக் கூடாதே என்பதுதான். அதற்காக வருந்த வேண்டாம் வாளுக்கு வேலி. பயிர் வளரும் நிலத்தில் சில களைகள் இருந்தால் அதை பறித்தெறியத்தான் வேண்டும். நாமும் அதைத்தான் செய்கிறோம். அதனால் ஏற்படும் விளைவுகளை ஏற்கத்தான் வேண்டும். நீங்கள் சொல்வதும் சரிதான். நாட்டின் நன்மைக்காக, நாட்டை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் மருது சகோதரர்களுக்காக எதையும் ஏற்பேன். யாருடைய பகையை நினைத்தும் வருந்த மாட்டேன். அப்படி சொல் வாளுக்கு வேலி. அண்ணா, இதில் ஜம்புலிங்கத்தின் பங்கை நாம் மறக்க முடியாதல்லவா? என்ன சொல்கிறாய் யாதப்பா? ஜம்புலிங்கமாவது இதில் பங்கு பெறுவதாவது அவன் கர்னல் அக்னியுவின் அடிவருடியாயிற்றே. அதுதான் நமக்கு பெரும் நன்மையாக அமைந்தது வெள்ளையரே. கோயில் வழிபாட்டை நடத்த அக்னியுவிற்கு சாதகமான 2 பூசாரிகளை அவன் நியமித்தான். அவர்களை அங்கு போகாமல் தடுத்து மருது சகோதரர்களை பூசாரி வேடத்தில் அங்கு அனுப்பி வைத்தேன். அவர்கள் அக்னியு கண் முன்னாலேயே அவன் அனுப்பிய ஆங்கிலேய சிப்பாய்கள் துணையோடு சென்று தங்கள் கரத்தாலேயே பூஜையை நடத்தினார்கள். ஜம்புலிங்கம் தனக்கே தெரியாமல் இப்படி ஒரு உதவியை செய்திருக்கிறான். அப்படி என்றால் அக்னியுவிற்கு அந்த பூசாரிகள் மீது சிறிது கூட சந்தேகம் வரவில்லையா? அது எப்படி வரும்? மருது சகோதரர்களாக நானும் ஆதப்பனும் தானே முகத்தை மூடிக்கொண்டு அங்கு நின்றோம். அக்னியுவின் நினைவெல்லாம் எங்களை தப்பவிடக்கூடாதே என்பதில் இருந்ததே தவிர மருது சகோதரர்கள் அந்த வழிபாட்டை நிறைவேற்றிவிட்டு போகும் வரை அவர்களை அவன் பொருட்படுத்தவே இல்லை. அருமை வாளுக்கு வேலி, அருமை. சூழ்நிலைக்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்படுவதில் நீ சூரன் என்பதை நிரூபித்து விட்டாய். சங்கடமான சூழ்நிலையில் வீரம் மட்டும் போதாது, விவேகமும் வேண்டும் என்பதை நிலைநாட்டி விட்டாய். உன்னை மனதார வாழ்த்துகிறேன். துரை, என்ன காரியம் செய்கிறீர்கள்? உங்களுக்காகவே உண்மையாக உழைத்துக் கொண்டிருப்பவர் நான். உங்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். உங்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருப்பவனின் நெற்றியில் உயிரை பறிக்கும் துப்பாக்கியை வைத்து விட்டீர்களே. உழைத்தேன் என்று சொல்லாதே, குழி பறித்தேன் என்று சொல். கூடவே இருந்து குழி பறித்து விட்டு இப்போது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டவுடன் எதுவுமே தெரியாதது போல் நடித்து நாடகம் ஆடுகிறாயா நீ? உன்னை எல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. துரை, நான் சொல்வதை நம்புங்கள். எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியும், எனக்கு நன்றாகவே தெரியும். மருது சகோதரர்களை பிடிப்பதற்காக நான் போட்ட எல்லா திட்டங்களையும் குழப்பியவன் நீதான். அந்த திட்டத்தை நாசமாக்கியவனும் நீதான். என்னுடனேயே இருந்து கொண்டு எதிரிக்கு துணையாக இருந்து கொண்டு செயல்பட்டவன் நீதான். அப்படி நான் என்ன தவறு செய்தேன் துரை? அவருக்கும் தவறான தவறை செய்துவிட்டு என்ன தவறு செய்தேன் என்றா கேட்கிறாய்? என்ன விழிக்கிறாய்? நீ செய்த தவறு என்ன என்று புரியவில்லையா? அல்லது புரியாதது போல் நடிக்கிறாயா? துரை, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. எதுவுமே தெரியாமல் தான் நமது சார்பாக 2 ஆட்கள் அங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மருது சகோதரர்களுக்கே பூசாரி வேடம் போட்டு அங்கு அனுப்பி வைத்தாயா? எதுவுமே தெரியாமல் தான் அவர்களை என்னிடமிருந்து காப்பாற்றினாயா? இப்போதுதானே தெரிகிறது நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் அந்த மருது சகோதரர்களுக்கு எப்படி போகிறது என்று. கூடவே இருந்து குழிப்பறித்த துரோகி. துரை, உங்கள் வாக்கால் இந்த வார்த்தையை கேட்பதை விட நான் இறப்பதே மேல். இந்த ஜம்புலிங்கம் உள்ளத்தாலும் உங்களுக்கு துரோகம் எண்ண மாட்டான், இது சத்தியம். அப்படியானால் அந்த பூசாரிகளையே நான் அனுப்பி வைக்கவில்லை என்கிறாயா? நீ அனுப்பி வைத்ததாக சொல்லித்தானே அந்த இருவரும் என்னுடைய முகாமிற்கு வந்தார்கள். நான் அனுப்பவில்லை என்று சொல்லவில்லையே துரை.
நான் அனுப்பிய ஆட்கள் உங்கள் இடத்திற்கு வரவே இல்லை துரை. என்னுடைய ஆட்கள் உங்கள் முகாமிற்கு வரும் வழியிலேயே மருது சகோதரர்களால் தாக்கப்பட்டு மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை அந்த கதிக்கு ஆளாக்கி விட்டுத்தான் அந்த மருது சகோதரர்கள் பூசாரி போல் வேடமிட்டு வந்து விட்டார்கள். இது எப்படி எனக்கு தெரியும் என்று தானே பார்க்கிறீர்கள்? நான் உங்களுக்கு உதவுவதற்காக உள்ளூர் பூசாரிகள் 2 வரை நியமித்தேன். ஆனால் அதுவே எனக்கு பாதகமாக முடிந்து விட்டது. இதெல்லாம் அங்கு போன பிறகுதான் எனக்கே தெரிந்தது. நான் அனுப்பிய ஆட்கள் உண்மையானவர்கள் தானா என்பது கூட விசாரிக்காமல் அவர்கள் கையில் துப்பாக்கி வேறு கொடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள். நீங்கள் சற்று யோசித்து அவர்களை மடக்கி பிடித்திருந்தால் அவர்களின் முகத்திரை அப்போதே கிழிந்திருக்குமே. ஆனால் அதை விட்டுவிட்டு உங்கள் தளபதியாரே அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து வழி அனுப்பியது போலல்லவா அனுப்பி வைத்து விட்டார். அந்த நேரத்தில் நீங்களும் தானே அங்கு இருந்தீர்கள். எல்லா தவறையும் நீ செய்துவிட்டு கடைசியில் என் மீதே திசை திருப்ப பார்க்கிறாயா? ஒப்புக்கொள்கிறேன் துரை, என் மீது தவறு இருக்கிறது என்று. ஆனால் யார் மீதுதான் தவறில்லை? இதோ நிற்கிறாரே உறங்கா புலி, இவர் மீதும் தான் தவறு இருக்கிறது. ஏய் ஜம்புலிங்கம், யார் மீது குற்றம் சுமத்துகிறார்? வார்த்தையை அளந்து பேசு. என்ன உறங்கா புலி, ஒன்றுமே தெரியாதது போல் பேசுகிறாய்? சரி அப்பா, நான் அனுப்பிய ஆட்களில் தான் தவறு நேர்ந்து விட்டது என்றே வைத்துக் கொள்வோம். நீ சொன்ன விஷயங்கள் மட்டும் சரியாக நடந்ததா? நீதானே சொன்னாய் மருது சகோதரர்கள் எந்த பாதுகாப்பும் இன்றி தனியாக வருகிறார்கள் என்று. நாம் அங்கு சென்றால் அவர்களை மடக்கி பிடித்து விடலாம் என்றெல்லாம் கூறினாய். கடைசியில் அங்கு வந்தது யார்? மருது சகோதரர்கள் இல்லையே, வேறு யாரோ 2 அல்லவா அங்கு வந்திருந்தார்கள். அப்படி பார்த்தால் அந்த சதியில் நீயும் தானே பங்கு கொண்டிருக்கிறாய். எங்கே மருது சகோதரர்களை பிடித்து விட்டால் உன் மைத்துனன் வல்லத்தரையனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று வல்லத்தரையனை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாய். துரை, நான் சாதாரண ஜமீன்தார். எனக்கு இருக்கும் சொத்துக்களை வைத்து என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கொள்வேன். ஆனால் உறங்கா புலி அப்படி கிடையாது. அவருக்கு இப்போதே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஒருவேளை மருது சகோதரர்கள் உங்களையே அழித்து விட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகம். அதன்படி ஏதேனும் நடந்துவிட்டால் மருது சகோதரர்களின் ஆதரவு இவருக்கு வேண்டும் அல்லவா? அதனால் தான் இப்பொழுதே அவர்களது ஆதரவை பெறுவதற்காக இந்த விஷயத்தில் அவர்களுக்கு உதவி செய்து நம்மை அதில் சிக்க வைத்து விட்டார். ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய்? இதுதான் நமக்குள் இருக்கும் ஒரே பிரச்சனை. உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாததால் தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் 2 துருவங்கள் மாதிரி அல்லவா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். புத்தி இருக்கும் அளவிற்கு உங்களுக்கு பொறுமையும் கிடையாது, விவேகமும் கிடையாது. எங்கள் கிழக்கிந்திய கம்பெனியில் இருக்கும் ஒவ்வொருவரும் மிகவும் புத்திசாலிகள். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலுள்ள நுணுக்கங்களை புரிந்து கொண்டு வெற்றியின் இலக்கை மட்டுமே சென்றடையக்கூடியவர்கள். உங்களைப் போல் கசப்பு, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி என்பதையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களாலும் வெற்றியின் இலக்கை நிச்சயம் அடைந்திருக்க முடியாது. அதையெல்லாம் தூக்கி எழுந்ததால் தான் நாங்கள் மேலும் மேலும் முன்னேறிக் கொண்டே இருக்கிறோம். நீங்கள் இருவரும் இப்படி இருந்தால் ஒரு காரியத்தையும் உங்களால் சாதிக்க முடியாது. உங்களுக்குள்ள போட்டி பொறாமையினால் இப்போது எனக்குத்தானே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மனக்கோட்டை கட்டியிருந்தேன் தெரியுமா? எங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கமே மருது சகோதரர்களுடைய அரசை மிகவும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? எப்படிப்பட்ட பதவியை எனக்கு தருவதாக இருந்தார்கள் தெரியுமா? எங்களுடைய பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தென் பகுதியை கைப்பற்றத்தான் மிகவும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் வளங்கள் நிறைந்த பகுதி இது என்பதுதான். அதே போல் இங்குள்ள மக்களும் மிக வலிமையோடு தான் இருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு பெரும் பிரச்சனை. அதற்கு மூல காரணம் அந்த மருது சகோதரர்கள். அவர்களை அழிப்பதுதான் எங்களுக்கு சிம்ம சொப்னமாக இருக்கிறது. அந்த மருது சகோதரர்களை அழித்து அதை சாதித்து காட்டியவன் இந்த கர்னல் அக்னியுதான் என்று வருங்கால வரலாற்றில் கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயத்தை இப்படி பாழாக்கி விட்டீர்களே. துரை அவர்களே, சத்தியமாக சொல்கிறேன், அங்கே என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எனக்கும் தெரியாது, வல்லத்தரையனுக்கும் தெரியாது. வல்லத்தரையனின் திட்டப்படி மருது சகோதரர்கள் அங்கு வரவில்லையே என்று உங்களை விட அந்த வல்லத்தரையனுக்குத்தான் வருத்தம் அதிகம். அதனால் நீங்கள் படும் வேதனையை விட அந்த வல்லத்தரையனுக்குத்தான் வேதனை அதிகம். தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக இதை கருதுகிறான். இச்சம்பவத்தினால் வல்லத்தரையனுக்கு அந்த வாளுக்கு வேலி மீது மேலும் மேலும் பகைதான் அதிகமாகிவிட்டது. என்ன ஒழுங்கா புலி,
எப்போது பார்த்தாலும் பாகனேரி அம்பலக்காரனுக்கும் பட்டமங்கலத்து அம்பலக்காரனுக்கும் பகை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. அதன் மூலமாக நாம் பல விஷயங்களை சாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாயே தவிர எதுவுமே நடக்கவில்லையே. ஆனால் அந்த மருது சகோதரர்களுக்கோ ஊமைத்துறைக்கோ ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் போது மட்டும் அந்த இருவரில் எவனேனும் ஒருவன் மட்டும் புத்திசாலியாக மாறி அதை தடுத்து விடுகிறானே. முட்டாள்! You are a fool, உறங்காப்புலி. உனக்கு தெரியவில்லை, வெளி தோற்றத்திற்கு வல்லத்தரையன் வாளுக்கு வேலி மீது பகை பகை என்று பேசிக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த அக்னியை சொல்கிறேன், இது அந்த இரு அம்பலக்காரர்களும் சேர்ந்து செய்த திட்டம். நான் ஒரு திட்டத்தை வகுத்து அந்த அக்னியின் கவனத்தை திசை திருப்பி விடுகிறேன். நீ மருது சகோதரர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து பார்த்துக்கொள். ஒருவேளை அந்த அக்னியோ அந்த இடத்திற்கே வந்தாலும் நீயும் உன் தம்பி கருத்தாதப்பனும் வந்து அந்த அக்னிய முகத்தில் கரியை பூசுங்கள் என்று இருவரும் சேர்ந்தே திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். உறங்காப்புலி, இது கூட தெரியாமல் நீ அங்கு ஒற்று வேலை பார்த்திருக்கிறாய். நீ ஒற்றன் என்ற விஷயத்தை அறிந்து உனக்கே அவர்கள் ஒற்று வேலை பார்த்திருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு நன்றாக தெரியும். இந்த விஷயத்தை பற்றி அணு அளவிற்கு கூட வல்லத்தரையனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அவனுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மைதான் துரை. எது எனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் வாளுக்கு வேலிக்கும் வல்லத்தரையனுக்கும் தீராத பகை இருக்கிறது என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். Stop it! Stop it! செய்யும் காரியத்தை கவனமாக செய்யாத நீ கருத்தெல்லாம் பேசக்கூடாது. ஏனென்றால் உங்கள் இருவரையும் நம்பி நான் பட்டதெல்லாம் போதும். இந்த கர்னல் அக்னியு சுயமாக சிந்திக்கிறேன். இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நானே யோசிக்கிறேன். என்ன துரை, நீங்களே சுயமாக சிந்திக்கிறேன் என்று சொல்லி எங்களை உங்களிடமிருந்து பிரிக்க பார்க்கிறீர்களே. நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர்கள் என்ற தைரியத்தில் தான் நாங்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்களால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமேல் உங்கள் இருவரையும் நம்பி no use. யாரை பிடித்தால், எங்கே பிடித்தால், என்ன செய்தால் சரியாக வரும் என்று நான் முடிவெடுக்கிறேன். வெகு விரைவில் அந்த மருது சகோதரர்களை நானே பிடிப்பேன். அம்மா, அம்மா, என்ன? இந்த பாலையாவது குடிங்கம்மா. மாரிமுத்து, நீ போ. அம்மா, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? காலையில் கொடுத்த உணவை கூட நீங்கள் சாப்பிடவில்லை என்பதால் சற்று பாலையாவது பருகுவீர்கள் என்று மாரிமுத்து அதை கொண்டு வந்து கொடுத்தான். அவனிடம் போய் உங்கள் கோபத்தை காட்டலாமா? இப்பொழுது அப்படி என்னதான் நடந்துவிட்டது? இனி என்ன நடக்க வேண்டும்? என் பிள்ளை தோற்றுக்கொண்டே இருக்கிறானே. பாகநேரியிடம் பட்டமங்கலம் தோற்கலாமா? வாளுக்கு வேலியிடம் வல்லத்தரையன் தோற்கலாமா? நீங்கள் ஏனம்மா இதை தோல்வியாக நினைக்கிறீர்கள்? நீங்களாக உங்கள் மனதில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு அது நடக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று வருந்துவது எப்படி பொருந்தும்? ஏன் பொருந்தாது? தன் பிள்ளை வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு தாய் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? மருது சகோதரர்கள் விஷயத்தில் வல்லத்தரையன் தோற்றிருக்கிறான். அதனால் வேதனை எனக்குத்தான். தவறு செய்துவிட்டேன் வீரம்மாள், தவறு செய்துவிட்டேன். வாளுக்கு வேலியும் வல்லத்தரையனும் ஒன்றாக வர வேண்டும் என்று ஊமைத்துறை அழைத்த போதே போகாதே என்று வல்லத்தரையனை நான் தடுத்திருக்க வேண்டும். அப்படி செய்யாததால் தான் அனைவரும் நம்ப வைத்து வல்லத்தரையனை ஏமாற்றி விட்டார்கள். அம்மா, இது நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஊமைத்துறையார் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது ஒட்டுமொத்த மக்களின் நன்மையை கருதி இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் வல்லத்தரையனையோ வாளுக்கு வேலியையோ நினைத்து இருக்காதம்மா. தம்பியிடம் பொறுப்பை ஒப்படைத்த ஊமைத்துறையார் அதனால் சில சிக்கல்கள் ஏற்படும் என்பதை உணர்ந்து வெள்ளையர்களை திசை திருப்புவதற்காக வாளுக்கு வேலியை கொண்டு புதிதாக ஒரு திட்டம் தீட்டியிருக்க வேண்டும். அதன்படி அந்த திட்டம் வெற்றியும் பெற்றிருக்க வேண்டும். இதற்காக
சந்தோஷப்படுவதை விட்டுவிட்டு சங்கடப்படுகிறீர்களே அம்மா. புரியாதடி, உனக்கெல்லாம் என் உணர்வு புரியாது. உன்னை எல்லாம் 10 மாதம் சுமந்ததையே பெரும் பாரமாக நினைக்கின்றேன். போய் இங்கிருந்து. என்ன அக்கா இது? என்ன நடந்தது? அம்மா, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? வாடா வா. கேள்வியா கேட்கிறாய்? அண்ணன் ஒரு பெரும் பொறுப்பை ஏற்று செயல்படுத்தும் போது அதற்கு துணையாக இல்லாமல் குதிரை வாங்க போனவன் தானே நீ? அம்மா, அண்ணன் தீட்டிய திட்டத்தில் உள்ள குறையை சுட்டிக்காட்டினேன். மாமாவின் குறுக்கீட்டை தடுக்க பார்த்தேன். ஆனால் எதையுமே அண்ணன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அருகில் இருந்தால் நடுவே ஏதாவது சொல்லி அவரது திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று எனக்கு தோன்றும். அண்ணனும் மாமாவும் போட்ட திட்டத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அம்மா. அதை எப்பொழுதோ நான் அவர்களிடம் தெரிவித்து விட்டேன். ஆனால் அண்ணன் அதை ஏற்கவில்லை. உன் அண்ணன் என்ன செய்தால் என்ன, என்ன பேசினால் என்ன? எந்த நிலையிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று நீ அவனுக்கு துணையாக நின்றிருக்க வேண்டாமா? எப்படி அந்த ஆதப்பன், கருத்தாதப்பன், அவன் அண்ணன் வாளுக்கு வேலைக்கு துணையாய் இருந்ததால் தானே மருது சகோதரர்களை காக்கும் விஷயத்தில் பெரும் வெற்றி பெற்று அளவுக்கு அதிகமான புகழையும் அவர்கள் பெற்று விட்டார்களே. நீயும் அப்படி இருந்திருந்தால் உன் அண்ணனுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லோரும் சேர்ந்து கொண்டு என் லட்சியத்திற்கு துணையாக நிற்கும் என் மூத்த பிள்ளையை வேதனைப்படுத்தி விட்டீர்கள். அம்மா, என்னக்கா இது? எதை சொல்வது வைரமுத்தா? அம்மா விரக்தியின் எல்லையில் இருக்கிறார். இப்பொழுது நாம் எதை சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளும் மனநிலையில் அவர்கள் இல்லை. அப்படி என்னதான் நடந்தது? அப்படியானால் உனக்கு அங்கு நடந்தது எதுவும் தெரியாதா? தெரியாது அக்கா. அப்படி நீ எங்குதான் சென்றிருந்தாய்? குதிரைகள் வாங்க சென்றிருந்தேன். சென்ற இடத்தில் குதிரைகள் வர சற்று தாமதமாகிவிட்டன. அதனால்தான் அங்கேயே தங்கி குதிரைகளை வாங்கி வந்தேன். அதற்குள் இங்கு ஏதேதோ நடந்துவிட்டது. நீ சொன்னது போல் வல்லத்திரையின் இட்ட திட்டத்தில் என்ன குறை, எங்கு குறை என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்னல் அக்னியுவிற்கு விஷயம் தெரிந்து மேலூரில் வந்து உன் அண்ணனுடைய பாதுகாப்பு வளையத்தை உடைத்து ஆங்கிலேய வீரர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். அனைவரையும் துப்பாக்கிகளின் முனையில் நிறுத்திவிட்டான். இவர்களின் முகத்திரையை கிழித்தெறி. வாளுக்கு வேலியும் கருத்தாதப்பனும் நாட்டிற்கு நன்மைதான் செய்திருக்கிறார்கள். மருது சகோதரர்களை ஆங்கிலேயர்களிடமிருந்து காப்பாற்றியிருக்கிறார்கள். ஆனால் அம்மாவும் வல்லத்தரையனும் தனக்கு அவர்கள் ஏதோ துரோகம் செய்து விட்டதாக கருதுகிறார்கள். வாளுக்கு வேலியின் மீது வெறுப்பை கக்குகிறார்கள். அண்ணன் எங்கே அக்கா? அப்பாவின் படம் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் நுழைந்தவன் வெளியே வரவே இல்லை. அம்மாவாவது தன் வேதனையை வார்த்தைகளால் கொட்டி தீர்த்து விடுகிறார்கள். ஆனால் உன் அண்ணன் எங்கள் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எல்லாவற்றையும் மனதிற்குள் வைத்துக் கொண்டு புழுங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பா, உங்களை கொன்றவனின் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்ற வஞ்சத்தை நான் சிறு வயது முதலே வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என்னால் செய்ய முடியவில்லையே அப்பா. அந்த வாளுக்கு வேலியிடம் நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே, அவமானப்பட்டு நிற்கிறேனே. இது ஏன்? ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் ஏதோ ஒன்று செய்து தான் அம்பலக்காரர்களிலேயே தலை சிறந்தவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறானே. அதை என்னால் தடுக்க முடியவில்லையே. ஏன்? மருது சகோதரர்களை காப்பாற்றும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டு அதற்காக திட்டம் தீட்டினேன்.
இதை சிறப்பாக செய்வதால் சிவகங்கை சீமையில் உள்ள அனைத்து அம்பலக்காரர்களில் நானே சிறந்தவன் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று எண்ணினேனே. ஆனால் அந்த வாளுக்கு வேலி அனைத்தையும் பாழாக்கி விட்டானே. எனக்கும் தெரியாமல் ஒரு திட்டத்தை அவன் தீட்டி என்னை முட்டாளாக்கி விட்டானே. அண்ணா, என்ன அண்ணா இது? குதிரைகளை வாங்கும் பணிகளை எல்லாம் வெற்றிகரமாக முடித்துவிட்டு நாடு திரும்பினால் இங்கு இப்படி ஒரு பிரச்சனை பூதகரமாக கிளம்பி இருக்கிறதே. எதற்காக வந்தாய் வைரமுத்தா? எல்லாம் முடிந்து நான் அவமானப்பட்டு நிற்கும் காட்சி எப்படி இருக்கிறது என்று பார்க்க வந்தாயா? நான் தோற்றுவிட்டேன் வைரமுத்தா. ஏன் அண்ணா இப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? உங்கள் நோக்கம் என்ன? மருது சகோதரர்கள் குலதெய்வ வழிபாட்டை எந்த ஆபத்தும் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நிறைவேறிவிட்டதே. ஆனால் அது என் மூலமாக நிறைவேறவில்லையே. நான் போட்ட திட்டப்படி அது நடக்கவில்லையே. அந்த அக்னியும் நாங்கள் போகும் பாதையை சரியாக தெரிந்து கொண்டு அங்கு வந்து எங்களை மடக்கி பிடித்துக் கொண்டானே. ஆனால் நல்ல வேளையாக மருது சகோதரர்கள் அங்கு வந்து அந்த வளையத்தில் அகப்படவில்லையே. ஒருவேளை அப்படி அகப்பட்டிருந்தால் பட்டமங்கலத்து வரலாற்றில் மாறாத களங்கம் அல்லவா நேர்ந்திருக்கும். அப்படி ஏதேனும் நடந்திருந்தால் என் உயிரை கொடுத்தேனும் நான் மருது சகோதரர்களை காப்பாற்றியிருப்பேன். ஆனால் இப்போது நடந்தது என் வாழ்க்கையில் பெரிய கலங்கமாகிவிட்டது. பட்டமங்கலத்தின் புகழ் பட்டு போய்விட்டது. பாகநேரியின் புகழ் ஏறிவிட்டது. இத்தனைக்கும் காரணம் என்ன? அந்த அக்னியுவிற்கு இந்த விஷயம் தெரிந்ததனால் வந்த வினைதானே. உண்மைதான் அண்ணா. இந்த வீட்டிற்குள் நம் குடும்பத்தினரிடம் மட்டுமே சொன்ன அந்த திட்டம் எப்படி கர்னல் அக்னியுவிடம் போய் சேர்ந்தது? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். யார் சொல்லியிருப்பார்கள் என்று நீ நினைக்கிறாய்? ஒன்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நான் சொல்லியிருக்க வேண்டும். இல்லை என்றால் மாமா சொல்லியிருக்க வேண்டும். மாமாவின் மீது சந்தேகப்படுகிறாயா? அவர் மூலம்தான் செய்தி கர்னல் அக்னியுவிற்கு போயிருக்க வேண்டும் என்று நம்புகிறாயா? அப்படியும் நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்றுதான் சொல்கிறேன். உனக்கு மாமாவின் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது. அவர் எப்போதுமே பாகநேரி மீது பகையாக இருக்கிறார் என்பதால் அவரை உனக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் அவர் மீது நீ குறை சொல்கிறாய். குறை சொல்லவில்லை அண்ணா, நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்கிறேன். அதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறேன் நான். ஆனால் இது யார் மூலமாக நடந்திருக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். யார்? வாளுக்கு வேலி. இவ்வளவும் அந்த வாளுக்கு வேலி செய்த சதி. வேண்டுமென்றே நானும் அவனும் ஊமை துறையாருக்கு முன்னால் சந்திப்பது போல் சந்திக்க செய்து அவர் தரும் பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்வது போல் விலகி ஒரு சதி வலையை பின்னி இருக்கிறான் அந்த வாளுக்கு வேலி. அவன் மனதில் வல்லத்தரையனை விட தான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் மேலோங்கி இருக்கிறது. அதற்காகத்தான் அக்னியுவிற்கு இந்த திட்டம் யார் மூலமாகவோ தெரியும்படி செய்து சரியான நேரத்திற்கு அவர்களை அங்கு வர செய்து எங்களை வளைத்துக் கொண்டு வல்லத்தரையன் பாதுகாத்தவர்கள் மருது சகோதரர்களே அல்ல என்று அனைவருக்கும் தெரியப்படுத்தி என்னை கேள்விக்குறியாக்கி விட்டான். என் முகத்தில் கரியை பூசிவிட்டான். ஆனால் இத்தோடு இந்த வல்லத்தரையன் ஓய்ந்து விடுவான் என்று அவன் நினைத்திருந்தால் அது ஒருபோதும் நடக்காது. என் மனதில் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் வஞ்சம் என்ற நெருப்பில் அவமதிப்பு என்ற நெய்யை ஊற்றி அந்த அக்னியை அதிகப்படுத்தி விட்டான் அந்த வாளுக்கு வேலி. அந்த நெருப்பு என்றாவது ஒரு நாள் அவனை எரிக்காமல் விடாது. அண்ணா, இதில் நீங்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டிருந்தால் பாகநேரி நாட்டு அம்பலக்காரர் வாளுக்கு வேலி இப்படி செய்திருப்பார் என்று சொல்லலாம். ஆனால் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது மருது சகோதரர்களும் ஊமைத்துறையாரும். அப்படி இருக்கையில் பாகநேரி அம்பலக்காரர் இப்படி செய்திருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டுமல்ல அண்ணா, மருது சகோதரர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் பக்தியும் பற்றும் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியும் வைத்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக அவர் இந்த காரியத்தை செய்ய வாய்ப்பே இல்லை அண்ணா. ஓ, உன் அண்ணன் சொல்வதை விட அந்த பாகநேரி அம்பலக்காரன் மீதுதான் உனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ? என்னை சுற்றி இருப்பவர்களுக்கே என்னுடைய அருமை தெரியாத போது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணா, நான் சொல்வதை நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் தனிமையில் இருக்க வேண்டும். போ!
இறைவா, நான் செய்தது சரியா தவறா எனக்கு தெரியவில்லை. உன் அருளால் எனக்கு அமைய பெற்ற நடன கலையை உன் திருவடிக்கே சமர்ப்பணம் செய்வதாக எண்ணித்தான் இதுவரை எனது நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட உன்னதமான கலையை உணராமல் அதிகாரத்தில் இருக்கும் ஒருவன் அவனுடைய நிபந்தனைக்கு நான் கட்டுப்படாததால் எனது நாட்டியத்தை நிறுத்த வேண்டும் என்று வெள்ளூர் தலைவர்களுக்கு ஆணையிடுகிறான். அந்த ஆணையையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எனது நாட்டியம் வேண்டாம் என்று தடை செய்கிறார்கள். ஆனால் ஆளுமையில் இருக்கும் ஒரு அம்பலக்காரனோ அதில் தலையிட்டு சுந்தரியின் நாட்டியம் நடக்கத்தான் வேண்டும் என்று கட்டளையிட அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து எனது நாட்டியம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மொத்தத்தில் உன் அருளால் எனக்கு அமைய பெற்ற பரத கலையை மக்கள் முன் அரங்கேற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை ஆளுமையில் இருப்பவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் தான் நிர்ணயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டதே. பரத கலைதான் என் வாழ்க்கை என்றும் நாட்டிய கலைதான் எனது நாடி துடிப்பு என்றும் இதுவரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உன்னதமான வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு வேறொருவன் தயவை எதிர்பார்க்கும் சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டாயே. என்னுடைய வாழ்க்கை எல்லோரையும் போல ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் நாட்டிய கலையை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சுந்தரி எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் யாருடைய ஆசைக்கும் இணங்காமல் உறுதியோடு தன் வாழ்க்கையை நடத்தினாள். மடியும் போதும் நாட்டிய மேடையில்தான் மடிந்தாள் என்று வருங்காலம் சொல்ல வேண்டும். ஆனால் எனது லட்சியத்திற்கு சோதனை ஏற்படுவது போல் பல பிரச்சனைகள் இப்போது ஏற்பட்டுவிட்டது. இறைவா, எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடு. கடைசி மூச்சு வரை சுந்தரியின் கால்களில் சலங்கையோடு இருக்கச் செய். அக்கா, உன்னுடைய ஆசையையும் லட்சியத்தையும் நடராஜர் முன்னால் கொட்டி தீர்த்து விட்டால் மட்டும் போதாது. அதற்கு தக்கபடி அனுசரித்து வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறாய் வடிவு? நம்முடைய எல்லா கோரிக்கைகளையும் இறைவனே நேரில் வந்து நிறைவேற்றி வைக்க மாட்டார் அக்கா. ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாவதுதான் முடித்து வைப்பார். அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை நீ பயன்படுத்த தவறியதால் அந்த வனிதாமணி அதை தனக்கு சாதகமாக சரியாக பயன்படுத்திக் கொண்டாள். வடிவு, என்ன சொல்கிறாய்? மாமாவின் முயற்சியால் பாகனேரி அம்பலக்காரர் மூலம் வெள்ளூரில் உனது நாட்டியம் நடைபெற வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்ட போது அதை மறுத்து அந்த நிகழ்ச்சியே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டாய். வந்தவர்களை வாயடைத்து போகும்படி செய்து விட்டாய். இப்போது என்னவாயிற்று பார்த்தாயா? இனி எப்போதும் வெள்ளூரில் உனது நிகழ்ச்சி நடைபெற முடியாதபடி சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன் இனி சுந்தரியின் நாட்டிய நிகழ்ச்சியே வேண்டாம் என்று அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தீர்மானித்து விட்டார்களா என்ன? சுந்தரியின் நிகழ்ச்சி வேண்டாம் என்று தீர்மானிக்கவில்லை. இனி வனிதாமணியின் நிகழ்ச்சிதான் வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். வனிதாமணியின் நடனம் இளைஞர்களின் மனதையெல்லாம் ஈர்த்து விட்டதாம். பல பேர் ஒன்று கூடி அதை பற்றி வெள்ளூர் தலைவர்களிடம் சொல்லி இருக்கிறார்களாம். அது மட்டுமல்லாமல் வனிதாமணியின் நிகழ்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை கர்னல் அக்னியூ அந்த ஊர் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறாராம். அதனால் இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் வனிதாமணியின் நிகழ்ச்சிதான் நடத்தப் போவதாக அந்த ஊர் தலைவர்கள் தீர்மானித்து விட்டார்களாம். வடிவு, வெள்ளூர் சிவனார் கோயில் என்பது சாதாரண ஸ்தலம் அல்ல. பல சிவனடியார்கள் அந்த பரமனை போற்றி துதித்த ஸ்தலம் அது. அந்த சிவனடியார்களின் துதிகளுக்கு தக்கபடித்தான்
நான் எனது நாட்டிய நிகழ்ச்சிகளை இதுநாள் வரை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனது நாட்டியம் இளைஞர்களை மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தெய்வீக நிகழ்ச்சியாக, இறைவனின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாகத்தான் இதுநாள் வரை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி தெய்வீக முறையில் நடத்தப்பட வேண்டிய அந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு வனிதாமணியால் கேளிக்கை நிகழ்ச்சியாக மாறியிருக்கிறது. போக வஸ்துவாக உருவெடுத்திருக்கிறது. நாட்டியத்தில் நளினம் இருக்கலாம், ஆனால் நாராசம் இருக்கக்கூடாது. ஆட்டத்தில் அபிநயம் இருக்கலாம், ஆனால் ஆடவர் மனதில் ஆசையை தூண்டும்படி அது அமையக்கூடாது. அந்த வனிதாமணியின் நடனத்தில் கவர்ச்சி மட்டுமே பிரதானமாக இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எந்த அளவிற்கு உண்மை என்பது நீ சொல்வதை வைத்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான நிகழ்ச்சிதான் அவர்களுக்கு வேண்டும் என்று தீர்மானித்தால் அதன் மூலம் அங்குள்ள இளைஞர் திருப்தி அடையலாம், அங்குள்ள அதிகாரிகள் திருப்தி அடையலாம், ஏன் அந்த பரங்கிக்காரன் அக்னியு கூட திருப்தி அடையலாம். ஆனால் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளூரில் எழுந்தருளி இருக்கும் சிவனார் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார். இதை நீ நன்றாக மனதில் வைத்துக்கொள். சிவனார் திருப்தி அடைந்தாரா இல்லையா என்பது கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஆனால் அங்குள்ள அனைவருமே திருப்தி அடைந்தார்கள் என்பதுதான் அனைவரும் அறிந்த உண்மை. நீ நிழலை நினைத்து நிஜத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கைக்கு தேவை நிழல் அல்ல அக்கா, நிஜம். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், அந்த கர்ணலை எதிர்த்து யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அந்த கர்ணல் அக்னியை எதிர்த்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அதற்கு உதாரணமாக அமைந்துவிட்டது வடிவு. அப்படி என்ன நடந்து விட்டது? மருது சகோதரர்கள் திருப்பத்தூரில் உள்ள தங்கள் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அதை அறிந்து கொண்ட அக்னியோ அவர்களை எப்படியும் பிடித்தே தீர வேண்டும் என்று மார்தட்டி கொண்டு அதற்கான வியூகம் அமைத்து காட்டாம்பூரில் முகாமிட்டிருந்தார். ஆனால் மருது சகோதரர்கள் அந்த வியூகத்தை உடைத்து அக்னியுடனே இருந்து கொண்டு அவன் கண் எதிரிலேயே அவர்கள் தன் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த அக்னியின் முகத்தில் அருமையாக கரியை பூசியிருக்கிறார்கள். மருது சகோதரர்கள் வீர மறவர்கள் என்பதை மாற்றானுக்கு நன்றாகவே புரிய வைத்து விட்டார்கள். வீர தமிழர்கள் எப்போதும் எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை அந்த அக்னியுவிற்கு அருமையாக அறிவித்து விட்டார்கள். மருது சகோதரர்களின் பெருமை மீண்டும் நிலைநாட்டப்பட்டு விட்டது என்பதற்கு இது ஒன்றே போதுமே. ஆங்கிலேயருக்கு மருது சகோதரர்கள் எப்போதுமே சிம்ம சொப்பனம்தான் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டார்கள். அவர்கள் அப்படி நிரூபித்து காட்டியதற்கு காரணம் ஒரு அறிவாளியின் கூர்மையான அறிவுதான் சுந்தரி. இதன் மூலம் ஒரு திறமைசாலியின் திறன் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வலிமையானவனின் யுக்தியினால் தான் இத்தகைய அரிய செயல் அரங்கேறி இருக்கிறது. இத்தகைய அற்புதத்தை நிகழ்த்திய அந்த அறிவாளி யார்? பாகனேரி நாட்டு அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. வாளுக்கு வேலையாரின் துல்லியமான திட்டத்தால் தான் மருது சகோதரர்கள் தங்களது குலதெய்வ வழிபாட்டை எந்தவித பிரச்சனையுமின்றி சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். மருது சகோதரர்கள் மாறுவேடத்தில் வந்து தன் கண் முன்னாலேயே அவர்களது பூஜையை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள் என்ற அவமானத்தில் கூனி குறுகி கொண்டிருப்பான் அந்த அக்னியும். ஆங்கிலேயர்களிடம் பீரங்கி, துப்பாக்கி போன்ற பலமான ஆயுதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய அறிவு பலம் தமிழர்களிடம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு அருமையாக உணர்த்தியிருக்கிறார் பாகனேரி அம்பலக்காரர். உண்மையிலேயே இது மிகப்பெரிய சாதனைதான். அதிகார பலம், ஆயுத பலம், ஆள்பலம் அத்தனையும் மீறி மருது சகோதரர்கள் அங்கு வந்து ஆங்கிலேயர்கள் கண் எதிரிலேயே பூஜை செய்துவிட்டு போகும்படி செய்திருக்கிறார் என்றால் இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். இதை சாதித்து காட்டிய பாகனேரி அம்பலக்காரர் நிச்சயம் பெரிய அறிவாளியாகத்தான் இருக்க வேண்டும். அவர் சிறந்த அறிவாளி மட்டுமல்ல வடிவு, மிகுந்த பலசாலியும் கூட. நான் சித்திரங்களில் நம் பண்டைய மன்னர்களின் தோற்றத்தை பார்த்து வியந்திருக்கிறேன். ஏனென்றால் அதில் வரையப்பட்டிருக்கும் அவர்களின் கம்பீரமான தோற்றமும் பரந்த மார்பும் புடைத்தெழுந்த புஜங்களையும் கண்டு அதிசயித்திருக்கிறேன். இவையெல்லாம் உண்மையாக இருக்குமா அல்லது ஒருவேளை ஓவியர்களின் கற்பனையாக இருக்குமா என்று கூட சிந்தித்து பார்த்திருக்கிறேன்.
ஆனால் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியாரை பார்த்த பிறகுதான் அந்த சித்திரத்தில் இருப்பதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, உதடுகளுக்கு மேல் உறைவிட்டிருந்த வாள்கள் இரண்டை பதித்தது போன்ற மீசை, கம்பீரத்தை காட்டும் விழிகள், அவற்றின் வீரத்தின் சாயலையும் அன்பின் பொழிவையும் கூட காண முடியும். நெடிய காதுகளில் தங்க வளையங்கள், இரும்பை போன்ற கரங்கள், எக்கை போன்ற புஜங்களில் காப்புகள். மொத்தத்தில் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி இனம் மானம் காக்கும் மாவீரன், பேரழகன். ஆண்டவன் ஒரு சிலருக்கு அறிவை கொடுப்பான், ஆனால் ஆளுமையை தரமாட்டான். ஆளுமை இருப்பவனிடம் அழகு இருக்காது, அழகு இருப்பவனிடம் குணம் இருக்காது, குணம் இருப்பவனிடம் பணம் இருக்காது, பணம் இருப்பவனிடம் அதை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற ஈகை எண்ணம் இருக்காது. இது அத்தனையும் ஒருங்கே அமைப்பெற்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியார்தான். ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குபவர்கள் மருது சகோதரர்கள் என்றாலும் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் கேடயமாக இருந்து பாதுகாப்பவர் வாளுக்கு வேலியார்தான். பகைவனிடமிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஊமைத்துறையாருக்கும் மருது சகோதரர்களுக்கும் மிக சிறந்த அரணாக விளங்குபவர் வாளுக்கு வேலியார்தான். இத்தகைய சிறப்புக்குரிய ஒருவர் சுந்தரியின் நாட்டியம் தடைப்பட்டதை அறிந்து அதில் உள்ள சிக்கலை விடுவித்து மீண்டும் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை. ஆனால் அக்கா அதை உணரவில்லையே. அந்த நிகழ்ச்சியை வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டாளே. நாம் இவ்வளவு முயற்சி செய்ததற்கு அதற்கான மரியாதை தரப்படவில்லை என்று பாகநேரி அம்பலக்காரர் நம்மை பற்றி தவறாகத்தானே நினைப்பார்? நிச்சயமாக நினைக்க மாட்டார். நமக்குள்ள பிரச்சனையை நான் அவரிடம் சென்று முறையிட்டேன். அவரும் அதற்கான உதவியை செய்தார். நாம் அந்த உதவியை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா என்பதையெல்லாம் அவர் பொருட்படுத்த மாட்டார். சுதந்திர போரில் அவருக்கு இருக்கும் பிரச்சனைகளில் இதையெல்லாம் அவர் நினைத்து கூட பார்க்க மாட்டார். தமிழ் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றுதான் சதா சர்வகாலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தன் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களையும் தன் உடன் பிறப்புகளாகவே பாவித்து அவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் வாளுக்கு வேலியார். அதைப்போல் பாகநேரி நாட்டு மக்களும் தங்கள் அம்பலக்காரரை தங்கள் வீட்டு குலதெய்வமாகவே நினைத்து அவரை போற்றி வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பீடத்தில் இருக்கக்கூடிய அவர் சுந்தரி அவரது உதவியை நிராகரித்து விட்டாள் என்பதற்காக நிச்சயம் வருத்தமடைய மாட்டார். இப்பொழுதும் நான் சென்று ஏதாவது உதவி கேட்டால் உடனடியாக செய்ய தயங்க மாட்டார். சுந்தரி, நீ எதை நினைத்தும் வருந்தாதே. காலம் ஒரு நாள் மாறும். உன் கலைக்குண்டான கௌரவம் நிச்சயம் கிடைக்கும். அனைத்து இடைஞ்சல்களும் தகர்த்தெறியப்படும். இதை நான் உன் தாய் மாமனாக சொல்லவில்லை, உன் நாட்டியத்தை கண்டு ரசித்த ஒரு நல்ல ரசிகனாக சொல்கிறேன். வாளுக்கு வேலையை போன்ற உயர்ந்த குணமும் உயர்ந்த பண்பும் கொண்டவர்கள் இருக்கும் வரை பரத கலைக்கோ பெண்களின் மானத்திற்கோ எந்த பங்கமும் ஏற்படாது. அந்த வாளுக்கு வேலையார் உள்ளவரை உனக்கு மட்டுமல்ல, உத்தமர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. நீ தைரியமாக இரு சுந்தரி. ஆளுமை, அழகு, குணம், பணம் இவை அனைத்தும் ஒருங்கே கொண்டவர் அந்த பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியா? என்னம்மா இது? இப்போது நாங்கள் என்ன போருக்கு சென்று வென்று வந்திருக்கிறோமா என்ன? எதற்காக திருஷ்டி சுத்தி போடுகிறாய்? போரை விட பெரிய விஷயம் அப்பா இது. இன்று நடந்து கொண்டிருக்கும் விடுதலை போரின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக விளங்கும் மருது சகோதரர்களை எந்த ஆபத்தும் நேராமல் காப்பாற்றி அனுப்பியிருக்கிறீர்களே. அதிலும் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் தலைமை பொறுப்பேற்று தோல்வி அடைந்து விடுவார் என்ற நிலையில் அண்ணன் குறுக்கிட்டு அருமையாக திட்டம் தீட்டி காப்பாற்றி இருக்கிறார். அண்ணனிட்ட திட்டத்தின் முழு விவரம்
எனக்கு கூட தெரியாதென்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். ரகசிய திட்டம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களுக்கு கூட அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் தெரிந்திருக்க வேண்டுமே தவிர அதன் பலன் என்ன, மற்ற விபரங்கள் என்ன என்பது தெரியக்கூடாது. ஒருவருக்கு மட்டும் தெரிந்ததுதானே ரகசியம். அடுத்தவருக்கு தெரிந்தால் அது எப்படி ரகசியமாக இருக்க முடியும்? உண்மைதான் அம்மா. பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையர் அவருடைய மாமா உரங்காப்புலியோடு சேர்ந்து கொண்டு அவரோடு கலந்து திட்டம் வகுத்திருக்கிறார். அது எங்கே, எப்படி, யார் மூலம் அக்னிவிற்கு தெரிந்தது என்று தெரியவில்லை. அதனால்தான் விபரீதம் நேரே இருந்தது. அவர்களது திட்டம் தோல்வி என்றால் மருது சகோதரர்களுக்கு ஆபத்து என்றுதானே பொருள். அதனால் தானம்மா எங்கோ ஏதோ ஓட்டை விழுந்து விட்டது என்று புரிந்து கொண்டு ஊமைத்திரையாரோடு கலந்து பேசி புதிய திட்டம் வகுத்தேன். அது வெற்றி அடைந்து விட்டது. அந்த வெற்றிக்கு திருஷ்டி சுற்றி உன்னை வரவேற்க வேண்டாமா? அதனால் தான் திருஷ்டி சுற்றி போடுகிறேன். பார்த்தீர்களா அண்ணா, அம்மா வீட்டில் இருப்பது போல்தான் இருக்கும். ஆனால் எங்கெங்கே எது நடக்கிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இப்போது செல்லுங்கள். அம்மா, வைரமுத்தன் இன்னும் இங்கேதானே இருக்கிறான்? விருந்தினர் மாளிகையில் தானே தங்கியிருக்கிறான்? இல்லையாதப்பா, வந்த 2ஆம் நாளே குதிரை சந்தையில் குதிரைகள் வந்துவிட்டன என்று அறிந்து சென்று விட்டான். அதப்பா, என்ன சொல்கிறாய்? வைரமுத்தன் இங்கு வந்தானா? நீ அவனை இங்கு தங்க வைத்து விட்டு வந்தாயா? ஆமாம் அண்ணா. ஏன் இதை பற்றி என்னிடம் எதுவுமே சொல்லவில்லை? நாம் மருது சகோதரர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம். உங்கள் மனம் முழுவதும் அதில் ஈடுபட்டிருந்தது. அதனால்தான் இதை பற்றி சொல்ல முடியவில்லை. நீ தவறு செய்து விட்டாய் ஆதப்பா. வைரமுத்தன் இங்கே வந்தான் என்றால் நீ இருக்கும் வரை உரையாடிவிட்டு நீ புறப்படும் போது அவனையும் இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டியதுதானே? நாம் இருவரும் இங்கு இல்லாத நேரத்தில் நீ ஏன் அவனை தங்க வைத்தாய்? வாளுக்கு வேலி, நீ ஏன் இதற்காக ஆதப்பனை கோபித்துக் கொள்கிறாய்? அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பது உனக்கு தெரியாதா? நட்பு என்பது வேறு, நம் குடும்பம் என்பது வேறம்மா. அவன் இங்கே தங்குவதால் நாம் நினைத்து பார்க்காத சங்கடம் ஏற்படலாம். அண்ணா, நீங்கள் கல்யாணியை மனதில் வைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் வைரமுத்தன் உயர்ந்த பண்புகள் கொண்டவன். கல்யாணியையும் நாம் பண்பட்ட பெண்ணாகத்தான் வளர்த்திருக்கிறோம். எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லையாதப்பா. ஆனால் நாம் நடத்திய பரிவட்ட நிகழ்ச்சியின் போது நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்துப்பார். கல்யாணி எல்லோருக்கும் இனிப்பு வழங்கிய போது வைரமுத்தன் நமக்கு பகை நாட்டான் என்ற எண்ணத்தில் அவருக்கு இனிப்பு தராமல் தவிர்த்தாள். நாம் பிறகு அவளை சந்தித்து வைரமுத்தனை பற்றி மிகவும் பெருமையாக பேசினோம். ஆமாம், வைரமுத்தன் எவ்வளவு நல்லவன் என்பதை நம் தங்கைக்கு புரிய வைத்தோம். அதுதான் தவறாகிவிட்டது. நாம் அந்த வைரமுத்தனை பற்றி சற்று அதிகமாகவே புகழ்ந்து பேசிவிட்டோம். அது கல்யாணியின் மனதில் வைரமுத்தன் மீது ஒருவிதமான ஈர்ப்பை ஏற்படுத்திவிட்டது. அதனுடைய பிரதிபலிப்பு அடுத்து நடந்த விருந்தின் போது வெளிப்பட்டது. அதை நீ புரிந்து கொண்டாயோ இல்லையோ, அப்போதே நான் அதை புரிந்து கொண்டேன். இந்த நிலையில் நீ வைரமுத்தனை நம் விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்தது மேலும் அதற்கு தூபம் போட்டது போல் ஆகிவிட்டது. வாளுக்கு வேலி, நம் கல்யாணி வைரமுத்தனை விரும்புகிறாள் என்றால் அதை நிறைவேற்றி வைப்பதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? வைரமுத்தனும் நல்லவன் தானே, அழகும் அறிவும் நிறைந்தவன் தானே, வீரமும் விவேகமும் அமைந்தவன் தானே. ஆமண்ணா, கல்யாணிக்கு வைரமுத்தனை விட சிறந்த கணவன் அமைய மாட்டான். எல்லாம் சரிதான். ஒரு பெண் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு போகும்போது கணவன் மட்டும் நல்லவனாக இருந்தால் போதுமா? அவனைச் சுற்றி இருப்பவர்களும் அப்படியே இருக்க வேண்டும். முக்கியமாக மாமியார் தன் மருமகளை மருமகளாக வரவேற்பவராக இருக்க வேண்டும். வாகனேரி அம்பலக்காரர் குடும்பத்தையே கரு அறுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தானே பட்டமங்கலத்து அம்பலக்காரர்களும் அவரின் தாயும். உண்மைதான் வாளுக்கு வேலி. அந்த வள்ளியம்மை நம் இரு குடும்பமும் பழகிய பழக்கத்தையெல்லாம் மறந்து வஞ்சம் வைத்துக் கொண்டிருக்கிறாள். என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் அவர்களாக ஒன்றை கற்பனை செய்து கொண்டதால் வல்லத்தரையனும் பழியுணர்ச்சி கொண்ட விஷ நாகமாக வளர்ந்திருக்கிறான். அது மட்டுமில்லை அம்மா, அந்த உரங்கா புலி வீட்டு மாப்பிள்ளையாக அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார். தன் தம்பிக்கு தர மறுத்த பெண்ணை தன் மனைவியின் தம்பிக்கு தந்திருக்கிறார்கள் என்ற நிலையில் அந்த வீட்டிற்கு செல்லும் கல்யாணியிடம்
எவ்வளவு பகை உணர்ச்சியோடு நடந்து கொள்வார் என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அண்ணா. அதை நினைத்தாலே கலக்கமாக இருக்கிறது. அதனால்தான் அப்படியொரு விவகாரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறேன். அதையெல்லாம் யோசித்துத்தான் நம் தங்கையை மதராசப்பட்டினத்தில் உள்ள ஒரு பெரிய குடும்பத்தில் மணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து மாப்பிள்ளை வீட்டார் விரும்பும் வகையில் கல்யாணி நடனக் கலையில் சிறந்தவளாக விளங்க வேண்டும் என்று அதை கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதில் ஒரு பிரச்சனை அண்ணா. என்ன? கல்யாணிக்கு நடனம் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக சுந்தராம்பாளை நடன ஆசிரியராக தீர்மானித்து அதற்கான அனுமதியை பெற்று வரும்படி என்னை நீங்கள் திருக்கோட்டியூருக்கு அனுப்பினீர்கள். கலையின் மீது கொண்ட ஆர்வத்தினால்தான் தங்கைக்கு நடனம் கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறீர்கள் என்றுதான் நான் அப்போது நினைத்தேன். ஆனால் தாங்கள் கல்யாணியின் திருமணத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் அப்படி செய்தீர்கள் என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அண்ணா, நமக்கு இருப்பது ஒரே தங்கை. அவள் திருமணத்திற்கு பிறகும் நம்மோடு இருக்க வேண்டும். அதனால் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தால் நல்லது என்று விரும்பினீர்கள். ஆமாம், சொன்னேன். இப்போது எங்கோ பட்டினத்து மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி கொடுக்க வேண்டும் என்கிறீர்களே. அதப்பா, கல்யாணி இங்கே நமக்கருகே இருப்பதை விட எங்கோ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் அதுவே போதும். அதனால் கல்யாணியை எக்காரணத்தைக் கொண்டும் எதிரியின் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். பட்டமங்கலத்துக்கு அவளை அனுப்புவதை விட பட்டணத்துக்கு அனுப்புவது எவ்வளவோ மேலானது. எங்கிருந்தாலும் நம் தங்கையின் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும். எதிரிகளிடம் சிக்கி சின்னாபின்னமாக கூடாது. அக்னிவிற்கு காலமெல்லாம் மாறாத அவமானம். கர்னல், என்ன நேர்ந்தது? What happened? நீங்கள் இந்த அளவிற்கு பதற்றம் அடைந்து நான் பார்த்ததே இல்லை. மார்க், இப்படி ஒரு பிரச்சனை இதுவரை எனக்கு வந்ததே இல்லை. நடந்த ஒரு பெரும் தவறை சுட்டிக்காட்டி என்னை எச்சரிக்கும் வகையில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த லிகிதம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பாரதத்தில் கால் ஊன்றுவதற்கு எனது செயல் தடையாகிவிட்டது என்று மேலிடத்திலிருந்து சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இது என்ன விபரீதம்? ஏன் அப்படி நினைக்கிறார்கள்? ஒவ்வொரு கணமும் நீங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கிறீர்கள். பிரிட்டிஷ் படையினருக்கு பணியாத பலராய் நியாயமாக பேசி நட்பு பாராட்டி நம்முடன் இணைத்திருக்கிறீர்கள். உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியாத சிலராய் பயமுறுத்தி வேறு வழியின்றி பணிந்து வந்து இணையும்படி செய்திருக்கிறீர்கள். அதையும் மீறி செயல்பட்டவர்களை நம் படைகளோடு சென்று ஒரே நாளில் வென்று அவர்களை தூக்கலைத்திருக்கிறீர்கள். இதற்கு மேலும் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று மேலிடம் எதிர்பார்க்கிறது. இவை அனைத்திலும் எனது வலது கரமாய் இருந்து செயல்பட்டவன் நீ அல்லவா? அதனால் அவையெல்லாம் உனக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் மேலிடத்தில் இருப்பவர்கள் நான் பெற்று தந்த வெற்றிகளை எல்லாம் மறந்து விட்டார்கள். ஒரே ஒரு முறை நடந்த தவறை மனதில் வைத்து குறை சொல்கிறார்கள். மேலிடத்தார் தங்களை குறை சொல்லும் அளவிற்கு அப்படி என்ன தவறு நேர்ந்து எதை பற்றிய லிகிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? அந்த வாசகம் அப்படியே என் மனதில் ஆணியாக பதிந்து விட்டது. மார்க், சொல்கிறேன் கேள். கர்னல் அக்னியூ, உனக்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்பை நீ கோட்டை விட்டு விட்டாய். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் வெற்றி வாய்ப்பு உன் கண்ணெதிரே வந்த நேரத்தில் உடனே அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் கை நழுவ விட்டு விட்டாய். தென்னாற்றில் இன்று நமது வெற்றிக்கு தடையாக இருப்பவர்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் விரிவடைய முடியாமல் தடையாக இருப்பவர்கள் மருது சகோதரர்கள் தான். அவர்களை பிடிக்கும் முயற்சியில் இதற்கு முன்பே பான்சோர் முதலானவர்கள் முயற்சி எடுத்து தோல்வி அடைந்து விட்டார்கள். மேலும் பலர் மடிந்து விட்டார்கள். மருது சகோதரர்களை பிடிக்கும் முயற்சியில் எவ்வளவு பொருள் விரயம், எவ்வளவு உயிர் விரயம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியாதா? இருந்தும் இப்போது நீ என்ன செய்திருக்கிறாய்? சிங்கம் குகையை விட்டு வந்தது போல் மருது சகோதரர்கள் காளையார் கோவிலை விட்டு வெளிப்பட்டு திருப்பத்தூர் வரை வந்தும் அவர்களை பிடிக்க முடியாமல் அலட்சியமாக இருந்திருக்கிறாய். சரியாக திட்டமிட்டு அவர்களை வளைத்து பிடிக்க முடியாமல் ஏமாந்து நிற்கிறாய். வாட் மார்க், நான் சொன்ன இந்த வாசகங்களையே தாங்க முடியாமல் தலை குனிகிறாயே. இறுதியாக அவர்கள் எழுதியிருப்பதை சொன்னால் உன் நிலைமை என்னவாகும்? மீண்டும் ஒரு முறை இத்தகைய தவறு நடந்து நமது பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய விஸ்தரிப்புக்கு பாதிப்பு ஏற்படுமானால் உன்னை கர்னல் பதவியிலிருந்து நீக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்று நீ நினைத்தால் இன்றிலிருந்து சரியாக 6 மாதத்திற்குள் எப்படியாவது மருது சகோதரர்களை நீ பிடித்தாக வேண்டும்.
இதுதான் நாங்கள் உனக்கு தரும் கடைசி வாய்ப்பு. So they have fixed a deadline for me, Mark. நாள் குறித்து விட்டார்கள் எனது பதவியை பறிக்க. 6 months time. How is it possible, Colonel? வருடக்கணக்காக பிடிக்க முடியாதவர்களாய் 6 மாதத்தில் அப்படி பிடிக்க முடியும்? பிடித்தாக வேண்டும், மார்க். No other way. They ordered. நம் திறமை முழுவதையும் பயன்படுத்தி இதை சாதித்து காட்ட வேண்டும். இதில் எந்தவித தவறும் நேராமல் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கர்னல், ஜமீன்தார் ஜம்புலிங்கம் உங்களை காண வந்திருக்கிறார். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே. Don't allow him, okay? எஸ் கர்னல். ஏன் ஜம்புலிங்கத்தை அவாய்ட் செய்கிறீர்கள்? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எனக்கு இந்த வார்னிங் லெட்டர் கொடுத்ததற்கு அவன்தான் காரணம். இவ்வளவு பெரிய தவறு நடந்ததற்கும் he is the reason. இனி நான் அவன் முகத்தில் விழிக்க கூட தயாராக இல்லை. Send him out. Order, Colonel. என்ன முன்பின் தெரியாதவர்களை தடுத்து நிறுத்துவது போல் என்னை தடுத்து நிறுத்துகிறாய்? நான் பல நாட்களாக இங்கு வந்து கொண்டிருப்பவன் என்பதும் கர்னலுக்கு மிகவும் வேண்டியவன் என்பதும் மறந்து விட்டதா? பார்த்தாயா மார்க், நான் ஏதோ இன்றுதான் புதிதாக இவ்விடத்திற்கு வருவது போல் என்னையே தடுத்து நிறுத்திவிட்டார்கள். இதை பற்றி நான் கர்னலிடம் சொன்னால் இவர்கள் நிலை என்னவாகும் என்பதையே மறந்து விட்டார்கள். நல்ல வேளையாக சரியான நேரத்தில் நீ வந்ததால் இவர்களை மன்னித்து விடுகிறேன். நீயே இவர்களுக்கு என்னை பற்றி சொல். அவசியம் சொல்கிறேன். அதற்காகத்தானே வந்தேன். Soldiers, இனிவரை இன்று மாற்றமல்ல, என்றுமே உள்ளே விடக்கூடாது. மார்க், கர்னல் சொன்னதால் தான் இத்தனை நாள் உன்னை எல்லாம் சகித்துக் கொண்டிருந்தேன். அவரை சொல்லிவிட்டார் உன்னை வெளியே விரட்டும்படி. ஒழுங்காக இங்கிருந்து போய்விடு. போக மாட்டேன். நீ சொன்னால் நான் போய்விட வேண்டுமா? எப்படியும் கர்னலை சந்தித்து விட்டுத்தான் போவேன். ஜம்புலிங்கம், நான் எவ்வளவு பெரிய ஜமீன்தார் என்பதை மறந்து விட்டாயா? நீ என்னை உள்ளே விடாமல் தடுக்கிறாயா? ஜம்புலிங்கம், என்னை மீறிக்கொண்டு இங்கிருந்து போனால் இதோ இந்த துப்பாக்கியால் உன்னை சுட்டுக் கொன்று விடுவேன். ஐயோ, அங்கே பாருங்க, அங்கே ஏதோ You cheat! துரை 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 கோ, இவன் என்னை ஏமாற்றி விட்டு. இருக்கட்டும், நீ போ. எஸ்கோனோ, என்ன துரை இப்படி செய்து விட்டீர்கள்? என்னை உள்ளே விட வேண்டாம் என்று சொன்னீர்களாமே? ஆமாம், நான் தான் சொன்னேன். உன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் எதற்கு உன்னோடு பேச வேண்டும்? என்ன துரை, நான் உங்களுக்கு எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறேன். என்னிடம் போய் இப்படி பேசுகிறீர்களே? என்ன செய்தாய்? எதை ஒழுங்காக செய்தாய்? மருது சகோதரர்களை கையும் களவுமாக பிடிக்க பூசாரி வேடத்தில் இருவரை அழைத்து வா என்றால் மருது சகோதரர்களையே அழைத்து வந்து விட்டாயே. அவர்கள் யாருன்னு தெரிந்தே அப்படி செய்தாயா? அல்லது அவர்களிடம் என்னை காட்டிக் கொடுக்க ஏதும் தெரியாதவள் போல அவர்களை அழைத்து வந்தாயா? ஐயோ துரை, நான் எத்தனை முறைதான் அதை பற்றி உங்களிடம் சத்தியம் செய்வது? அந்த மருது சகோதரர்கள் என்னையும் ஏமாற்றி விட்டார்கள் என்றேனே. இன்னும் நீங்கள் அதை நம்பவில்லையே. இப்படியெல்லாம் பேசி நான் உங்களிடம் வைத்திருக்கும் விசுவாசத்தை சந்தேகப்படாதீர்கள். அதற்கு பதிலாக மார்க் என்னை சுட்டு விடுவேன் என்றானே, அந்த காரியத்தை நீங்களே செய்து விடுங்கள். போதும் இந்த போலி நாடகம். இனியும் நான் உன்னை போல எதையும் ஒழுங்காக செய்ய தெரியாத உதவாக்கரைகளை நம்ப போவதில்லை. நானே எல்லாவற்றையும் நேரடியாக செய்ய போகிறேன். அது எப்படி? எவருடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை போல் ஒருவன் உங்களுக்கு துணையாக வேண்டுமே. முக்கியமாக இந்த ஜம்புலிங்கம் வேண்டுமே. தேவையில்லை. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே எவ்வளவோ மேல் என்பார்கள். அந்த காரியத்தை தான் நானும் செய்ய போகிறேன். சாட்சிக்காரன் நான், சண்டைக்காரன் யார்? ஒருவன் அல்ல, 2 பேர். 2 பேரா? யார் அவர்கள்? வாளுக்கு வேலியும் வல்லத்தரையனும். என்ன என்ன? பாகநேரி அம்பலக்காரரையும் பட்டமங்கலம் அம்பலக்காரரையும் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள போகிறீர்களா? ஆமாம். நீங்களே அவர்களை சந்திக்க அவர்கள் இருப்பிடத்திற்கே போக போகிறீர்களா? அதற்கு அவசியமே இல்லை. அவர்களைத்தான் நான் இங்கு அழைக்கப் போகிறேன். இது வேண்டாத வேலை துறை. நீங்கள் எதற்கு வாளுக்கு வேலையையும் வல்லத்தரையனையும் இங்கு அழைத்து சந்திக்க வேண்டும்?
அவர்கள் இருவருமே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பகைவர்களாயிற்றே. அது எனக்கு தெரியும். அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாதே. இருவரும் ஒருவரை ஒருவர் கடும் பகைவர்களாக நினைப்பவர்களாயிற்றே. அதுவும் எனக்கு தெரியும். பிறகு எதற்கு அவர்களை அழைக்க வேண்டும்? ஒரு விஷயத்தில் இரண்டு பேருமே ஒரே கருத்து கொண்டவர்களாக ஒற்றுமையானவர்களாக இருக்கிறார்களே. எந்த விஷயத்தில்? மருது சகோதரர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அந்த இரு அம்பலக்காரர்களும் ஒற்றுமையானவர்களாக உறுதியானவர்களாக இருக்கிறார்களே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை துரை. வல்லத்தரையனால் மருது சகோதரர்களை பாதுகாக்க முடியாமல் சதி செய்து வாளுக்கு வேலி குறுக்கே புகுந்து சாதித்து விட்டான் என்று வல்லத்தரையன் முறுக்கிக் கொண்டிருக்கிறான். அங்குதான் எனக்கு ஒரு பெரும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன? என் கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் அவர்கள் இருவரும் கலந்து பேசி இப்படி செய்தார்களோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஒருவேளை அப்படியும் இருக்குமோ? அதனால் தான் நானும் ஏமாந்து விட்டேன். இனி நான் யாரையும் நம்பி ஏமாற தயாராக இல்லை. இப்போது என்னதான் செய்ய போகிறீர்கள்? அதை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னவென்று தெரிந்தால் நானும் என்னால் முடிந்த உதவியை தங்களுக்கு செய்யலாம் என்று. நீ இப்போது ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், அதை உடனே செய்கிறேன். உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். துரை, எனது திட்டம் நிறைவேறும் வரை நீ இந்த பக்கமே வராமல் இருக்க வேண்டும். துரை, புறப்படுகிறாயா? மறுபடியும் நான் அழைக்கும் போது வந்தால் மட்டும் போதும். சரி துரை. மார்க், கனோ, நீ என்ன செய்வாயோ எப்படி செய்வாயோ என்று எனக்கு தெரியாது. பாகநேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியும் பட்டமங்கலத்து அம்பலக்காரன் வல்லத்தரையனும் என்னை வந்து சந்திக்கும்படி செய்ய வேண்டும். அண்ணா, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் வந்தபோது தாங்கள் தான் மிகச்சிறப்பாக திட்டமிட்டு பாதுகாப்பு தந்து அவர்கள் அமைதியாக தாங்கள் வழிபாட்டை நடத்திவிட்டு போக வழிவகுத்தீர்கள். அதற்காக நாடே தங்களுக்கு நன்றி செலுத்துகிறது. அதில் உன்னுடைய பங்கும் இருக்கிறது அல்லவா ஆதப்பா? நாம் நம் கடமையைத்தான் செய்தோம். உமைத்துறையாரின் நம்பிக்கையை காப்பாற்றினோம். ஆனால் என்ன ஆனால்? நாம் எதற்கு இப்படி மறைந்து மருது சகோதரர்களுக்கு உதவ வேண்டும்? அவர்களுக்கு அந்த கர்னல் அக்னியோதான் பிரச்சனை எனும் போது அவனையே நாம் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்க வேண்டும். நாமே அந்த அக்னியுவை கொன்றுவிட்டால் அவனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் நீங்கிவிடும் அல்லவா? அந்த அக்னியுவை கொன்றுவிட்டால் அத்தோடு அந்த பிரச்சனை முடிந்து விடுமா? அந்த அக்னியு வேறு வடிவத்தில் வேறு பெயரில் வருவான். அதாவது இந்த அக்னியுவிற்கு பதிலாக இன்னொரு கர்னலை பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுப்பி வைக்கும். அவர்களை வெட்ட வெட்ட வேறு ஒருவர் முளைத்துக் கொண்டே இருப்பார்கள். எத்தனை பேர் வந்தால் என்ன? அத்தனை பேரையும் வெட்டி சாய்க்கும் ஆற்றல் நம்மிடம் இல்லையா என்ன? நிச்சயம் இருக்கிறது. நம்மால் அதை சாதிக்க முடியும். அதே நேரத்தில் மற்றொன்றையும் யோசித்து பார்த்தாயா? நம்மாலே அதை சாதிக்க முடியும் எனும் போது மருது சகோதரர்களால் அதை சாதிக்க முடியாதா? அவர்கள் ஏன் அதை செய்யவில்லை? அப்படி செய்தால் அது பகை உணர்ச்சியை மேலும் அதிகமாக்கிவிடும் என்பதால் தான் அவர்கள் அப்படி செய்யாமல் இருக்கிறார்கள். அத்தோடு ஆங்கிலேயர் கடைபிடிக்கும் சில சட்ட திட்டங்களைப் போல் நாமும் அவற்றை கடைபிடிக்கிறோம் என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவும் தான். தாங்கள் சொல்வது புரியவில்லை அண்ணா. புரியும்படியாக சொல்கிறேன். ஆங்கிலேயர்கள் ஆதிக்க வெறி பிடித்தவர்கள் தான். பாரதத்தில் உள்ள பல நாடுகளை பழங்களைப் போல் எடுத்து வாயில் போட்டு விழுங்கியவர்கள் தான். ஆனாலும் அதிலும் அவர்கள் சில நியதிகளை கடைபிடிக்கிறார்கள். ஒரு நாட்டின் மீது படையெடுக்க வேண்டும் என்றாலும் அதற்கு சரியான காரணம் கிடைக்க வேண்டும் என்று தேடுகிறார்கள். அப்படி ஒரு காரணம் கிடைத்துவிட்டால் போதும், அதையே ஊதி ஊதி பெரும் நெருப்புக் கனலாக மாற்றி விடுகிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். வேலு நாச்சியாருக்கு அவர் அரசாளும் வரை எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்த வெள்ளையர்கள் வேலு நாச்சியாரால் முடிசூட்டப்பட்டு சிவகங்கையின் மன்னனாகிவிட்ட பெரிய மருதுவுக்கும் அவர் தம்பி சின்ன மருதுவுக்கும் கூட அதே உரிமையை தந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட மருது சகோதரர்கள் ஊமைத்துறையாருக்கு அடைக்கலம் தந்தார்கள் என்பதற்காகத்தான் அவர்களை பிரிட்டிஷ் பகைவர்கள் என்றவர்கள் அறிவித்தார்கள். நம் விஷயத்திலும் ஆங்கிலேயர்கள் ஏதும் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் கடைபிடிக்கும் சட்ட திட்டங்கள் தான். அம்பலக்காரர்கள் அனைவரையும் ஆங்கிலேயருக்கு சாதகமாக திருப்ப முயன்ற கலிய பெருமாளை அந்த அம்பலக்காரர்கள் கண் எதிரிலேயே கொன்று அவனுக்கு தண்டனை வழங்கினேன். அதை நான் தான் செய்தேன் என்பதை அவர்கள் ஆங்கிலேயரிடம் நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை. அங்கிருந்த அம்பலக்காரர்களில் ஒருவர் கூட அதை பற்றி சொல்ல தயாராக இல்லை. அதனால் என்னை விட்டுவிட்டார்கள். அவ்வளவு ஏன்,
இப்போது மருது பாண்டியர்கள் திருப்பத்தூருக்கு பாதுகாப்பாக வந்து செல்ல உதவியவர்கள் நாம் தான் என்பது கூட அந்த அக்னியோவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதையும் நிரூபிக்க அவர்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் ஏதும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் அண்ணா. ஆனால் இதன் மூலம் தாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சும்மா கிடந்த சங்கை ஊதிக்கெடுத்தானாம் ஆண்டி என்பது போல் நம் மீது எந்த குற்றச்சாட்டையும் கூற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் வெள்ளையருக்கு அக்னியுவை கொல்வது மூலம் நாமே ஒரு காரணத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. இன்றைய சூழ்நிலையில் கர்னல் அக்னியுவிற்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு காரணம் நாம் தான் என்பது தெளிவாக தெரிந்துவிடும். அதன் பிறகு ஆங்கிலேயர் படை நம் நாட்டின் மீது பாயும். அதன் விளைவு என்னவாகும்? தேவையற்ற பிரச்சனைகள் நம் நாட்டு மக்களுக்கு ஏற்படும். இன்று நாம் மறைமுகமாக மருது பாண்டியர்களுக்கு உதவ முடிகிறது. நம் போன்ற அம்பலக்காரர்களை இணைத்து அவர்கள் கரத்தை வலுப்படுத்தும் வாய்ப்பும் நமக்கு இருக்கிறது. அவசரப்பட்டு ஏதாவது செய்துவிட்டு இதையெல்லாம் இழக்க வேண்டுமா ஆதப்பா? இல்லை அண்ணா, அதை இழந்துவிடக் கூடாது. தற்போதுள்ள சூழ்நிலை என்னவென்பது இப்போதுதான் எனக்கு நன்றாக புரிகிறது. வாளுக்கு வேலி, ஆதப்பா, நீங்கள் இருவரும் எப்போதும் இப்படி நாட்டின் நிலையையே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? இடையில் சிறிது நேரமாவது வீட்டை பற்றியும் பேசுங்களப்பா. அம்மா, வீடு வேறு நாடு வேறா? அப்படி இல்லை அம்மா. ஒவ்வொரு நாடும் சரியான வழியில் செயல்பட்டால் வீடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செயல்படும். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது அவர்களை பரிபாலிக்கும் பொறுப்பில் இருக்கும் நாம் தானே அங்கு சென்று அதற்கு நிவாரணம் செய்ய வேண்டும். மக்கள் அதன் மூலம் நலமான வாழ்வு பெற்றால் ஒவ்வொரு வீடும் நலமடையும் அல்லவா? அதனால் நாங்கள் நாட்டை பற்றி பேசினாலே அது வீட்டை பற்றி பேசியதாகத்தான் ஆகும். உன்னிடம் பேச முடியுமா? எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் வைத்திருக்கிறாய். தங்கை என்று ஒருத்தி இருக்கிறாளே, அவள் எப்படி இருக்கிறாள், என்ன செய்கிறாள் என்று சற்றேனும் கவனித்தீர்களா? அம்மா, ஒரு மகளை பற்றி தாயறியாத ரகசியம் ஏதும் இல்லை என்பார்கள். ஆனால் நம் வீட்டை பொறுத்தவரை தங்கையை பற்றி தமையன்கள் அறியாத ரகசியம் ஏதுமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி கல்யாணியின் ஒவ்வொரு செயலையும் நானும் அண்ணனும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்படியா? எங்கே கல்யாணி இப்போது எங்கே போயிருக்கிறாள் என்று சொல் பார்ப்போம். பாகனேரிக்கும் பட்டமங்கலத்துக்கும் நடுவே இருக்கும் அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறாள். பரவாயில்லையே, கண்டுபிடித்து விட்டாயே. என்னவோ தெரியவில்லை, இப்பொழுதெல்லாம் கல்யாணி அடிக்கடி அந்த கோயிலுக்கு தான் போக வேண்டும் என்கிறார். எப்படியோ இருக்கட்டும் அம்மா. கல்யாணிக்கு பக்தியில் ஈடுபாடு வந்திருப்பது நல்லதுதானே. நாங்கள் சிறுவயதாக இருக்கும் போது நாம் எல்லோரும் சேர்ந்து அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவது வழக்கம். வெகு நாட்களுக்கு பிறகு இப்போது கல்யாணி அந்த கோயிலுக்கு போவதில் நாட்டம் கொண்டிருக்கிறாள். அதுதான் அவளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றால் அப்படியே இருக்கட்டுமே. அம்பலம், வா மேகநாதா. நீ வரும் வேகத்தை பார்த்தால் ஏதோ முக்கியமான செய்தி என்று தெரிகிறது. ஆம் அம்பலம். என்ன செய்தி? உங்களை காண ஒருவர் வந்திருக்கிறார். அதென்ன ஒருவர்? நம்மை பார்க்க ஒருவர் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் நமது விருந்தாளிதானே. அதனால் விருந்தாளி வந்திருக்கிறார் என்று சொல். அவர் விருந்தாளியா பகையாளியா என்பது தெரியவில்லையே. விடுகதை போதும் மேகநாதா. வந்திருப்பவர் யார் என்று சொல். கர்னல் அக்னியுவிடமிருந்து வந்திருக்கிறார். யார் அவன்? அவருடைய லெப்டினன்ட் மார்க்.